எல்லாருமே சில எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து லவ் யூ குக்கிப்பா. ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜேகே வந்து காணாமல் போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒன்றுடா என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜங்குக்கு காணும்னு சொன்னோடனே டேக்கு ஒன்றுமே முடியல, ஒரு மாதிரி கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் இதாக பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, அப்பா இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் போயிருப்பார், நம்ம தேடி பார்க்கலாம். அங்கிள் ஜே, நீ டெரஸ் போய் பாரு, நான் கடனுக்கு பின்னாடி போய் பார்க்குறேன். டே, நீ வீடு ஃபுல்லாக பாரு என்ன. ஜங்குக்கு கிடச்சிருவான்டா, ஒன்றும் இல்லாமல் எங்கேயும் போயிருக்க மாட்டான், போய் தேடு அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. ஸோ ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும். ஸோ ஜேகேக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். ஸோ ஒரு மாதிரி எல்லாம் தேடிட்டு ஆளில் வந்து அப்படியே நிற்கிறாங்க. ஸோ இப்போ ஜேகே தான் தெரில, எங்கே போனோன்னு தெரில, பயமாக இருக்குது சுகாண்ணா, போலீஸ்கிட்ட போயிடலாம். டே, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான்டா, பதறாத. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா? கேட்டேன், அங்கேயும் வரேன்னு சொல்கிறாங்க. வீட்டில் பொருளாக வேறு அங்கங்கே ஒரு ரூமில் செதறி கிடந்திருக்கு. ஒரு மாதிரி பயமாக இருக்குது, மறுபடியும் இதை தப்பான முடிவு எடுத்துருவானான்ட்டு. அம்மா பயப்படாதீங்கம்மா, அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காது, அப்போ இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே டென்ஷனில் இருக்கும்போது சுகாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஃபோன் கால் பார்த்துட்டு லைட்டாக அவன் வாய்ஸ் வந்து வேடாகுது. ஹலோ ஜம்மன், நீ எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணியிருக்க? டேய், நான் இன்றைக்கி தான் ஊருக்கு வரேன்னு சொன்னேன்லடா, என்ன ஆச்சு அங்கே? எனக்கு ஏதோ தப்பாக தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். அது ஜிகேவை காணோம்டா, நாங்கள் இப்போ தான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், அதான் காணோம், அதான் டென்ஷனாக இருக்குது. நினச்சேன், எனக்கு ஏதோ தப்பாக இருக்கும்போது நினச்சேன். ஸ்கூலில் போய் தேடி பார்த்தீங்களா? ஸ்கூலா? ஆமாண்டா, ஸ்கூலில் போய் தேடி பார்த்தீங்களா? இல்லை பார்க்கல. முதல்ல அங்கே போய் பாருங்கடா, நானும் ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கேன். நீ ஊர்லேருந்து வந்துட்டியா? எனக்கு இனிமேல் வேலை இல்லை, நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட, மறந்துட்டியா? சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், போ முதல்ல ஸ்கூலில் போய் தேடு. சரி ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் காலை கட் பண்ணிட்டு இப்போ டே வா ஸ்கூலுக்கு போய் பார்ப்போம். என்னண்ணா? அதான்டா நம்ம காலேஜ் படித்தோமே, அங்கே போய் பார்ப்போம். அதான் இப்போ ஸ்கூலில் மாற்றிட்டாங்கல்ல, போய் பார்ப்போம். நான் அது வாடா போகலாம். அங்கே தான் இருப்பானா? கண்டிப்பாக அங்கே தான் இருப்பான். ஆனால் அந்த பழைய பில்டிங் இன்னும் மாற்றலைல்ல, ஸோ ஒருவேளை அங்கே போயிருக்க வாய்ப்பு இருக்குது, பார்ப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் காரில் அந்த ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. ஸோ முன்னாடி அந்த காலேஜ் வந்து ஸ்கூலாக மாறி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பில்டிங் மட்டும் அந்த ஸ்கூல் ஓரத்தில் ஒரு மாதிரி பாழடைஞ்ச பில்டிங் அந்த மாதிரி இருக்கும். அதாவது விழுந்து இறந்து போனால, ஸோ அந்த பிளேஸ். ஸோ அங்கே தான். ஸோ எல்லோரும் காரில் ஏறி அப்படியே அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. ஸோ போன உடனே ஜே, இங்கே இரு, என்ன மேலே வராத. இல்லைம்மா நானும் வருவேன். சுச்சுவேஷன் தெரியாமல் பேசாது ஜே. அம்மா அப்பா எதுவும் பண்ண மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்கும், நாங்கள் போகலாம் அப்படின்ட்டு 3 பேரும் அந்த டெரஸ்க்கு தான் போகிறாங்க. ஸோ போய் பார்த்தா ஒரு ஓரமாக அந்த டெரஸில் அப்படியே அந்த நிலாவை பார்த்துட்டு அவனோட நீஸ் அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு அந்த வால் இருக்குல்ல, ஸோ அந்த வாலில் அவனோட தலையை வந்து ஒரு மாதிரி சாய்ச்சி வச்சுட்டு அப்படியே அந்த நிலாவையே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவனை பார்த்தது தான் 3 பேருக்கும் நிம்மதியாக வருது. தேங்க் காட், நல்ல வேலைடாட்டே, அவனுக்கு எதுவும் ஆகலை. ஜே பாக்கியில் போகலாம். இல்லை அங்கிள்லாம் வா, அவங்க 2 பேர் தனியாக பேசிட்டோம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் ஜேவை வந்து கூட்டிகிட்டு அப்படியே கீழே போயிடுறாரு. ஸோ இப்போது எதுவுமே பேசல, மெதுவாக பக்கத்தில் போய் அவனும் அப்படியே உட்காந்துக்கிறான். ஸோ உட்காந்தது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஜேக்கிக்கு. அவனுக்கு தெரியும் டே தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது என்னடா அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க, நான் தானே அவன் பக்கத்தில் உட்காரணும், நான் தானே அவன் பொண்டாட்டி, அதான் என் புருஷன் பக்கத்தில் யாரும் உட்கார விடக்கூடாதுன்ட்டு ஒரு ஆள் பாசன்னு வச்சுக்கோவேன். இன்னும் மாறவே இல்லைல்ல, மாற மாட்டேன். நீ ஜெய்கிட்ட நம்ம லவ் ஸ்டோரி சொன்னதை நான் கேட்டேன். ஏன்னா ஜெயக்கிட்ட
நான் ஏன் இப்படி ஆனேன்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் கேட்டேன். கேட்டியா? ம், ஆமாம் கேட்டேன். கேட்டுட்டு ஏன் எங்கே வந்த? அதுவும் ரூமில் பொருளெல்லாம் அங்கங்கே விழுந்து கிடக்குது. அதுவும் இல்லாமல் நான் ஃபோன் பண்ண கூட நீ எடுக்கலையே. அது யாரும் வேணான்னு நினச்சேன். இதுக்கு மேலே ஜங்குப்பா குக்கி ஏன் இப்படி பேசுகிற நீ? சைலண்ட்டாக கேளு. என்ன நான் சைலண்ட்டாக கேட்கணும்? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? சைலண்ட்டாக கேளுடா பல்புட்டி ஃபஸ்ட்டு. அந்த நிலாவை பாரு. அதுக்கு என்ன இப்போது? பாருடா. பார்த்துட்டேன். உன்ன மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஐஸு தான் வேணான்றது சரியா? அது எவ்வளோ தனியாக அந்த இருட்டில் ஒரு அழகாக லைட் கொடுக்குது பார்த்தியா? அதோட டியூட்டியாக அதானே ஜங்குக்கா? அது இவ்வளோ தனியாக அந்த இருட்டுக்கு அவ்வளோ வெளிச்சு கொடுக்குது இல்லை? அதே மாதிரி தான் நீயும் என் லைஃப்பில் 5 வருஷமும் இருண்டு போன என் லைஃப்பில் ஒரு லைட்டாக நீ இருந்த. அந்த நிலா எப்போ வேணால் மறைஞ்சு போகும் அப்படின்ட்டு ஒரு தாட் எப்பயுமே இருக்காது. ஏன்னா நீ சொன்ன மாதிரி அதோட டியூட்டியாக தான். அது எல்லாத்துக்கும் வெளிச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அது பண்ணுறதில்ல. அதுக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. அவ்வளோ இருட்லையும் அவ்வளோ அழகாக அந்த வெளிச்சத்தை தருது பார்த்தியா? அதுதான் பால்புட்டி. நீ என் அழகு பால்புட்டி. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? என்னால் நீ என் லவ் பண்ணலேருந்து கஷ்டம் மட்டும்தானே பட்டுட்ருக்க. உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னது இப்போ இல்லை. நான் இப்போ வரையும் நான் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கேன். நான் அடிக்கடி ஜோன் அவுட் ஆகி இமேஜினேஷன் போகும்போதெல்லாம் எனக்கு புரியலை, ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எனக்காக ரியல் வேர்ல்டில் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு என் மனசு ஓரத்தில் குட்டிலோண்டு தோணிக்கிட்டே இருக்கும். அதனால் மட்டும்தான் நான் ரியாலிட்டி வரேன். அதுக்கு ஒரே ஒரு ரீசன், அது என் பால்புட்டி நீ மட்டும்தான். நம்ம வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் அவனுக்கு ஃபுல் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துட்ருந்தேன். சுங்குக்கு அப்பெல்லாம் இல்லைடா. நீ என்றைக்குமே எனக்கு நீ கஷ்டம் இல்லை. நீ எனக்கு எப்பயுமே கஷ்டத்தை கொடுத்தது இல்லைடா. அதே உனக்கு புரிய மாட்டேங்குது. கஷ்டத்தை மட்டும்தான்டா கொடுத்துருக்கேன் உனக்கு. அதை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். லவ்வில் ஹாப்பினஸ், சேட்னஸ், கஷ்டம், துர்க்கம், அழுகை எல்லாமே இருக்கணும். ஆனால் நம்ம 2 பேர் லவ்வில் இத்தனை வருஷமாக கண்ணீரும் துர்க்கமும் மட்டும்தான் இருந்துச்சு. வேறு எதுவுமே இல்லை. யார் சொன்னா இல்லைன்னு? அதான் உனக்கும் எனக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியான ஒரு பார்ட் நம்ம லைஃப்பில் இருக்கே, அதான் நம்ம ஜே. அவன் இல்லையா? நான் அவனையும் சேர்த்து தான்டா கஷ்டப்படுத்திகிட்ருக்கேன். நீ சொன்ன மாதிரி அவன் பிறந்தது கூட எனக்கு தெரியல. நான் அப்போ எப்படி இருந்தேன்னு கூட எனக்கு தெரியல பால்புட்டி. ஒரு மாதிரி நான் ஜோன் அவுட் ஆகிட்டேன். இந்த ட்ரீமுக்கு போயிட்டேன். மறுபடியும் நான் ரியாலிட்டி வரும்போது தான் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கா, எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஜெய் பிறக்கிறத பற்றி நம்ம எப்படியெல்லாம் பேசியிருப்போம். அவனை எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் நீ மட்டும்தான் அவனை வளர்த்துருக்க. கஷ்டப்பட்டு கம்பெனியை பார்த்துக்கிட்டு ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரையும் அவனை தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் அவன் கூட நான் சுத்தமாக இல்லைடா. அவன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்ல. ஆமாம்ல? அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போ கூட எனக்கு ஐஸில் டியர்ஸ்லாம் வருதுடா. காலேஜ் டேஸில் நம்ம ஜேவை பற்றி எவ்வளோ பேசியிருப்போம். ஆமாம் பேசியிருப்போம். ஆனால் எனக்கு அது கஷ்டமாக தெரியலடா. ஏன்னா
ஜே என் லைஃப்பில் வரத்துக்கு நீ மட்டும்தானே காரணம். என்னதான் நீ கஷ்டம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு சொன்னாலும் நம்ம 2 பேருக்கும் ஹாப்பினஸ் பில்ஸாக வந்ததே அவன் ஒருத்தன் மட்டும்தான். உனக்கு ஒன்று தெரியுமா, சுச்சுவேஷனை சின்ன வயசுலேருந்து பார்க்குறான் அவன். ஆனால் இதுவரையும் வாயை திறந்து அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு அவன் கேட்கல. இப்போ தான் அவன் கஷ்டம் ஒரு மாதிரி கண்டிஷன் ஓவரான வாட்டி அவனே வந்து கேட்டான் எமோஷ்னல் ஆகி ஒரு கில்ட்டில். அவ்வளோ கஷ்டம் தெரியாமல் நம்ம 2 பேரும் உன் பையனை வளர்த்துருக்கோன்னு வச்சுக்கலாம். யார் சொன்னா நீ உன் பையனை வளர்க்கலான்னு? நீ அடிக்கடி ஜோன் அவுட் ஆகும்போது அவன் கூட விளாண்டுருக்க. அவனும் என்னன்னே தெரியாமல் அப்பா ஏன் அங்கே மேலே பார்த்துட்ருக்காரு, ஏன் அங்கே போய் உட்காந்துருக்காரு, ஏமா அப்பா எப்பவுமே சிரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போதெல்லாம் எனக்கு ஒன்று தான் தோணும். அப்பா வேறு உலகத்தில் இருக்கார், அவர் உலகத்துக்குள்ளே நீ போக ட்ரை பண்ணுன்னு சொல்லி தான் நான் வளர்த்தேன். அவன் இன்ன வரையும் அதான் ட்ரை பண்ணிட்டுருக்கான். உன் உலகத்துக்குள்ளே வந்தானான்னு இல்லை எனக்கு தெரில. ஆனால் நம்ம ஜே உன்னோட இமேஜினேஷன்லேயும் இருப்பான், நம்ம ரியல் வேல்லையும் இருப்பான். ஏன்னா நம்ம லைஃப்பில் அவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு சுத்தமாக ஹோப்பே இல்லை. உன்னை நான் பார்த்துப்பேனா இல்லை நான் என்ன பண்ண போனேன் அடுத்த லைஃப்லன்ட்டு எனக்கு எதுவுமே தெரில. நீ தான் வேணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டுலாம் ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜெய் பிறந்தான். அவன் பிறந்த வாட்டி எனக்குள்ளே ஒரு ஹோப், என்னால் எல்லாம் முடியும். என் ஜேக்கு எப்படி என்னை பார்த்துப்பேன்னு சொன்னானோ அதே மாதிரி நான் என் ஜேக்கவே நான் பார்த்துக்கணும், அதே மாதிரி என் குழந்தைய நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் எடுத்தது தான். இப்போ வரையும் அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஒன்று சொல்லவா, உன்னை நான் தப்பாகவே எடுத்ததில்லடா குக்கிப்பா. லைஃப்பில் எப்பயுமே உன்னை ராங்கான டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே நினச்சதில்ல. ஏன்னா உன் சுச்சுவேஷன் புரியும், உன் ரியாலிட்டி எதுன்னு தெரியும், உன் இமேஜினேஷன் எதுன்னு தெரியும். ஆனால் இத்தனை வருஷமும் நான் இதை பண்ணியும் கூட உன்னால் அதுலேருந்து என்னால் வெளில கொண்டு வர முடியல அப்படின்னு நினைக்கும்போது என் மேலேயே எனக்கு ஒரு கில்ட்டு. ஏன் என்னால் முடியலன்ட்டு டே எனக்கு ஒன்று தோணுதுடா. என்ன ஜங்குக், பேசாமல் எங்கேயாவது போயிடுவா, உங்களெல்லாம் விட்டுட்டு பாரமாக இருக்கிறதுக்கு. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தில் போய் கையை வச்சுட்டு அப்படியே அவன் ஐஸை பார்க்குறான். ஸோ ஒரு மாதிரி டே கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ். என்ன பேசுகிற நீ? உன் இவ்வளோ சொல்கிறல்ல, எனக்கும் ஜெய்க்கும் நீ எப்பயுமே பாரமாக தெரிஞ்சதில்லை, எப்பயுமே நீ ஆப்ஷனாகவும் இருந்ததில்லை எங்கள் லைஃப்பில். நீ எனக்கு கிடச்ச வரோண்டா, அந்த வரத்தை நான் எப்படி லூஸ் பண்ணுவேன்? சத்தியமாக பண்ண மாட்டேன். நீ எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீ எவ்வளோ நல்லவண்ணா. உனக்கு 2 ட்ரூவான லவ் கிடச்சிருக்கு. ஒன்று யாங்கோடது, இனி என்னோடது. அவ்வளோ லக்கி பர்சன்டா நீ. நீ இன்னும் அந்த கில்ட்லேருந்து வெளில வரலன்னு எனக்கு புரியுது. ஆனால் அது வேணாம் ப்ளீஸ். எனக்கு பழைய ஜங்குக்கு வேணும். அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் இன்னும் ட்ரை பண்ண வச்சேன் குக். என் குக்கிப்பா எனக்கு பழசு வேணும். அது மட்டும்தான் என் மைண்டில் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. நான் பழையபடி கொண்டு வர என்ன வேணால் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். இல்லைடா, இதுக்கு மேலே அதெல்லாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நானே வர ட்ரை பண்ணுறேன். அவன் சாகும்போது ஒன்று சொன்னான், ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் நல்லா இருங்கன்னு சொன்னான். நான் நல்லா ஆகிடுவேன். இதுக்கு மேலே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். இதுவரை நீ பட்டதெல்லாம் போதும். அவன் சாகும்போது ஒன்று சொன்னான், டீ பார்க்கும்போது நல்ல பயமாக இருக்குது, இந்த 2 பேரும் நல்ல லைஃப் லீட் பண்ணுங்கன்னு சொன்னான். அதை நான் காப்பாற்றுவேன்.
பண்ணுவேன். இனிமேல் நான் சோன் அவுட் ஆக ட்ரை பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஆகாமல் இருந்தால் அதை என்னோடய டேவோட கை இருக்குல்ல, அப்படி கெட்டியமாக பிடிச்சிக்குவேன். போக மாட்டேன். ஜங்குக், இது நீ ஏன் பேசுகிற? ஆமாண்டா பல்புட்டி, நான் தான் பேசுகிறேன். ஐ ரியலி லவ் யூ அண்ட் நெவர் லூஸ் யூ. நானும் ஒன்று லூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ நான் சொன்னேன் என்னை விட்டுட்டு போக போகிறேன்ட்டு பெரிய இவன் மாதிரிலாம் பேசுவேன். என் பால் புட்டி அழுது இந்த மாதிரி கேட்கும்போது என்னால் எப்படி முடியும்? ஐ கான் டூ திஸ். ஸோ என்னால் அதை பண்ண முடியாது. பார்த்துக்கலாம், லைஃப்பில் எவ்வளோ பார்த்துட்டோம், இதையும் பார்த்துடலாமே. ஜங்குக், உண்மையாவா? நான் ட்ரை பண்ணுறேன். இத்தனை வருஷமாக நான் ட்ரை பண்ணாமல் அதுக்குள்ளேயே இருந்துட்டேன். ஆனால் நான் இனிமேல் ட்ரை பண்ணுறேன். உனக்காகவும் நம்ம ஜெயக்காகவும். இதுக்கு மேலே நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலடா பால்புட்டி. இதுக்கு முன்னாடி நான் உன்னை லூஸ் பண்ண விரும்பலை சுத்தமாக. ஜங்குக், உண்மையாவா? நீ என்கிட்ட திரும்பி வந்துடுவல்ல? கண்டிப்பாக வந்துடுவேன்டா. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கஷ்டப்படுத்த மாட்டேன். உனக்காகவும் நம்ம ஜெயக்காகவும் வந்துடுவேன். இது ஏமாங்க ப்ராமிஸ். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேரும் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போது ஜெய் தான், அப்பா அப்பா ஹே ஜே, நீயும் இங்கே வந்துட்டியா? அப்போ எங்கப்பா போனீங்க அப்படின்ட்டு போய் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்போது அப்படியே ஜேவோட ஷோல்டரில் அப்படியே தட்டி கொடுத்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்பா இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, நான் ரொம்ப பயந்துட்டேன். சரிடா ஜே, உனக்கு 20 வயசாச்சு, இன்னும் ஏன் இப்படி இருக்கு? 20 வயசானாலும் எத்தனை வயசானாலும் நான் உங்களுக்கு பையன், நீங்கள் எனக்கு அப்பா, அவ்வளோதான் அப்படின்ட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்பான்னு பார்த்து அவனுக்கு திடீர்னு தலைவலி வருது. ஜங்குக் என்னாச்சு குக்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஜேவோட ஹேண்டு, ஸோ 2 பேர் ஹேண்டையும் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஸோ அவனுக்கு கண்ணாந்து அவ்வளோ டீயர்ஸ் வருது. அவனோட பாடி அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆகுது. ஸோ அவன் ஒரு மாதிரி அப்படியே ஆகுறான். ஸோ போட்டே தான், ஜங்குக் இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், என்ன சரியா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்ச ஒரு மாதிரி டேப் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அவனால் சுத்தமாக ப்ரீத் கூட பண்ண முடியல. ஸோ ஒரு மாதிரி இருக்கான். ஜே, காரில் டேப்லெட் இருக்கும், போய் எடுத்துகிட்டு வாப்போ. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டேப்லெட் போய் கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ டேப்லெட் போட்டு வாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ட்ரோல் ஆகுறான். ஆனால் இந்த டைம் அவன் சோன் அவுட் ஆகலை. ஒரு மாதிரி அவனுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அப்போது ஜிமன் தான் அடித்து பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி வரான். சத்துட்டானா உயிரோட இருக்கானா? ஜிமன் என்னடா பேசுகிற, உரம்போக்கு நாய அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் தான் நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி அவனை நிற்க வச்சு பலான்னு கண்ணத்துலேயே அறிகிறான். டே முட்டாப்பயலே, இவ்வளோ சிங்க வருது கணப்பல், என்ன நினச்சிட்டு இருக்க? இல்லை என்ன நினச்சிட்ருக்க? செத்து போயிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, இட்ஸ் ஓவர். அதே நினச்சிக்கிட்டு 5 வருஷம் இங்கே எப்படிடா வச்சு பார்த்து பாயவன்? எங்கேயாவது ஓடி போயிடுறது, என்ன குழந்தையா நீ? பாரு மச்சான், எல்லாம் ஓரளவு தான். எனக்கு புரியுது உன் சுச்சுவேஷன் என்னன்னு. உன் கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சுது. அதான் அவனே சொல்லிட்டு போயிட்டான்ல, இதுக்கப்புறம் உன் லைஃப்பை பாருன்ட்டு, தான் உனக்கு பர்ஃபெக்டான பேரண்ட்டு. அதுக்கப்புறம் என்னடா மயிரண்டி உனக்கு? இன்னும் என்னன்னு கேட்குறேன். இதை பாரு, இதுக்கப்புறமும் உன் பையனையும் உன்னோட பொண்டாட்டியும் கஷ்டப்படுத்தணும் மட்டும் நினைக்காத. எனக்கு பொறுமைலாம் இல்லை சரியா? அடிச்சேன்னு வச்சுக்கோ, இவ்வளோதான். இல்லை நானே இங்கேருந்து உருட்டி விட்டுருவேன். நீ சாகணும்னு ட்ரை பண்ணாத, கூட நானே சேர்ந்து வச்சுருவேன், அவ்வளோதான். உன் அண்ணனை நான் இன்னும் என்னடா பண்ணிட்டோம் உனக்கு? சத்தியமே நான் முடியலடா.
என்னால் சத்தியமாக முடியலடா. நான் இப்படி பார்க்க முடியல மச்சான். ஏன்டா அவனுக்கு அது புரிய மாட்டேங்குது? என்னோட பழைய ஜங்குக்கா நீ வரணும். காலேஜில் எப்படி அடி தடி குத்து சண்டைன்னு இருந்தோம், அந்த மாதிரி எனக்கு வேணும் மச்சான். நீ இவனை பார்க்க முடியலடா. இந்த பாரு மயிரே, என்னோட தட்டி சாக போகிறேன், தனியாக போகிறேன், ஜோன் அவுட் ஆகிறேன், அது இதுன்னு மயிறு மட்டும் வந்து நின்ன இவ்வளோதான் பார்த்துக்கோ. சும்மா நான் என்ன பண்ணுறீங்க? அப்புறம் விடுங்க ஃபஸ்ட்டு. டே நீ சும்மாரு. அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஜே ஒன்றையும் தான், இது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் உள்ள பிரச்சனை. நீங்கள் இதில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. டே விடு, அவன் திட்டிட்டு போட்டோம். என்னடா திட்டிட்டு போட்டோம்? இல்லை என்ன திட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே குத்துறான். டேய் வலிக்குதுடா. டே மயிறு சிரிக்கிறியா நீ? என்ன உன் கையில் அடி வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? அதான் டிங் கொத்த ஒன்று ஆயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்படி தேட போகிறான். ஸோ ஒரு மாதிரி சுகர் சிரிக்கிறான். என்னன்னா சிரிச்சிட்ருக்கீங்க? இவங்களை இத்தனை வருஷமாக இப்படி கழிச்சு பார்க்கறதே எனக்கு அபூர்வமாக தெரியுது. அதான் சரிப்பா வருது. டேய் குட்டவாத்து போதுண்டா, நிறுத்து. டேய் உனக்குட்டி நீ சும்மா என்ன இப்போ நான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பை எடுத்து அடிக்கலான்னு வரான். சே நெஞ்ச பார்த்தா அடிக்க கூட வர மாட்டேங்குது அப்படின்ட்டு கீழே போட்டுறான். இந்த பாரு மயிறு, இன்னொன்று அது இதுன்னு சொல்லிட்டு வெளில போனேன், அது பண்ணு இதை பண்ணு தெரிஞ்சுது ஒத்த அவ்வளோதான். நானே அவனை குத்தி போட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஜங்குக்கா பாடா, புரியுதா? எனக்கு அந்த ஜங்குக்கு தான் வேணும், என்னோட மச்சான் வேணும் எனக்கு. அதே மாதிரி ஜேக்கு ஒரு அப்பா வேணும், டேக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும். அதை முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ, புரியுதா? இதுக்கு மணியும் போதுண்டா, எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. இத்தனை வருஷம் அவன் கஷ்டப்பட்டது எல்லாம் போதும். நீயும் தான். உன்னை பார்க்கவே முடியலடா என்னால். டேய் மச்சான் ஒரு நிமிஷம் இதான், நீங்கள் எமோஷன் ஆகு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த மாதிரிலாம் ஆகாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஜெயிக்க சொல்கிறான். ஸோ அவனுக்கு அவ்வளோதான் வெறி ஆகுது. ஸோ ரெண்டு பேரும் தாறு மாற அடிச்சுக்கிறானுங்க. ஸோ ரத்தம் வர அளவுக்கு. ஸோ இங்கே 3 பேர் தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. ஹே என்னவாட அடிக்கிற மாதிரி இரு, இன்னொருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு நீ என்ன பதில் சொல்கிறேன்னு பார்க்கலாம். இன்னொருத்தனா? டேய் யாரு? ஆனா வந்திருக்கான். அவன் மட்டும் சொல்லாத மச்சான். அவனே தான் டேரஸா, உனதான் அவன் தான் கரெக்டு. ஏய் போதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா ஹான் தான் வந்து நின்றுட்டுருக்கான். எவ்வளோ நேரம் நீயே போட்டு அடிச்சிட்ருப்ப, எனக்கு சான்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து மொத்துன்னு மொத்துறான். ஸோ 3 பேர் சாறு மாற அடிச்சுக்கிறானுங்க. ஸோ போஜே தான் ஐயோ போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறான். ஸோ எல்லாரும் மண்டையை ஒரு பக்கம் பிடிச்சிட்ருக்கானுங்க, ஒரு பக்கம் இன்னொருத்தர் ஷர்ட்டை பிடிச்சிருக்கான், ஒரு பக்கம் ஷூ எடுத்து அடிக்க நின்றுட்டுருக்கான் ஒருத்தன். ஸோ அதே போஸில் எல்லோரும் நின்றுட்டுருக்கானுங்க. என்னை விட மோசமாக அடிச்சுக்கிறீங்க அங்கிள்ஸ் நீங்களாம். ஐயோ அப்பா எப்போ ஸ்கூல் டைமை விட நீங்கள் இப்போ தான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறீங்க, போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹான் கட்டினோடனே, ஸோ ஜே கத்தினோடனே எல்லோரும் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போது ஹான் தான் டே புறம்போக்கு ஆடேவா அடிப்ப எப்படி இருக்க பார்த்தா தெரில யாருங்க அதான் இருக்கணும் என்ன எடுத்துகிட்டு இருக்க போது. கேள்விப்பட்டேன் அடிக்கடி மாடியில் போய் வியூ பட்டி விட்டு பார்த்துட்ருக்கியா? என்ன வியூ அவ்வளோ அழகாவா இருக்கு? இது டெரஸ் பண்ண இந்த பேசுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, சொருக்கிடுவேன் புரியுதா? இனிமேல் ஒழுங்காக பால்ற வழியப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக மூஞ்சில் ஒரு பஞ்சு. ஸோ 2 பேரும் 3 பேரும் அவ்வளோ அடிச்சுக்கிறானுங்க. ஸோ ஒரு மாதிரி அந்த இடம் அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு அப்படியே சால்வ் ஆகுது. ஸோ இப்போட்டே தான் போதும் 3 பேர் மூஞ்சிட்டு அவ்வளோ அடி. ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஹாஸ்பிட்டலா? மச்சான் ஹாஸ்பிட்டல் போகணும் எதுங்கண்ணா ஹாஸ்பிட்டல் போகணுமா என்ன? அதுக்கு மாதிரி தான் எங்களுக்கு தெரியுமே. வேணாம் அதுதான். அப்போ 3 பேர் சேர்ந்து குடிக்க போகிறீங்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே. அதான் பண்ண போகிறோம்.
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரி போட்டு எல்லாரும் உட்காந்து அப்படி குடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஜெய் தான், அம்மா அம்மா என்னடா எனக்கு ஒரு கிளாஸ் அப்படி பிச்சிருவேண்ணாயே, என்ன கேட்குற அம்மா கிட்ட? ஏய் அவன்கிட்ட கூடண்டா, அவன் என்ன பண்ணாத கேட்டான். இந்த வயசில் குடிக்காம அவன் என்ன பண்ண போகிறான்? இது என்ன பண்ண போகிறானா? இந்த பாருச்சுக்கே நீ தான் என்னை பாதி கெடுக்கிறது. அதெல்லாம் வேணாம். டேய் நீ முதல்ல உள்ள போ போ, நாளைக்கு எக்ஸாம் தானே, போய் படிக்கிற வழியை போ. மாம் ப்ளீஸ் மாம், ஒரே ஒரு கிளாஸ். அப்பா அப்பா சொல்லுங்கப்பா, அங்கிள் சொல்லுங்களேன் ப்ளீஸ். அங்கிள் நீங்களும் ப்ளீஸ். ஏய் அவன் தான் அவ்வளோ கேட்குறான்டே, ஒரே ஒரு கிளாஸ் தானே, என்ன ஆகிட போகுது? ஒரே ஒரு கிளாஸ் தானா? அவன் அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சிருவான். அவன் கத்துறது புலம்புறது உங்களால் கேட்க முடியாது, அதையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஸோ ஒரு கிளாஸோடு ஜெய் நிறுத்தல, அவன் பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கான். வேணிஸ்ட் குடிச்சு முடிச்சிட்டேன் மம்மி, நான் சரக்கு குடிச்சு முடிச்சிட்டேன். வளர ஆரம்பிச்சிட்டான். அவன் அப்படியே அவங்க அப்பா மாதிரி. என்ன சொல்ல போகிறானோ? மாம் டேட் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா சொல்லணும்? அது நான் ஒரு பொண்ணை எது ஒரு பொண்ணை தப்பு தண்டாதா பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறான். அங்கிள் அதெல்லாம் இல்லை அங்கிள், அப்புறம் லவ் பண்ணுறேன். எது லவ் பண்ணுறியா? என்னடா சொல்கிற? லவ் பண்ணுறியா சிவனை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு வரான். மாம் 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 ப்ளீஸ் மாம் ப்ளீஸ் நிறுத்துங்க. ஏன் நீங்கள் லவ் மேரேஜ் தானா? நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கூடாதா? நானும் உங்களை மாதிரி அந்த பொண்ணை ட்ரூவாக லவ் பண்ண போகிறேன். நல்லா உருகி உருகி காதலிச்சு என்னோட காதலில் அப்படியே குறையணும். இந்த டைலாக் தான் அவங்க பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறான். ஸோ அப்போது ஜேகே தான் கிட்டிக்கஞ்சா அதான் வச்சுக்கோ குக்கு இருக்குல்ல, அவ்வளோதான் மூட்டு இருக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். அப்போ சுகா தான் ஜிம்மினியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன சைட் அடிக்கிறேன் என்ன கல்யாணமாகி 3 வருஷத்துலேயே எனக்கு வேலை இருக்கும் யூஎஸ்ஏ கிளம்பி போயிட்டேன். இப்போ தான் உட்காந்துருக்கேன். இன்னும் பார்க்கல, ஃப்ரெண்டு தான் முக்கியம்ன்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் வச்சுக்கல. ஆமாண்டா என்ன சொன்னாலும் எனக்கு என்ஜாய்க்கு முக்கியம்தான். என்னை விடவா? மேபி நாட். எனக்கே தெரியும் சமாளிக்காது. என்ன எனக்கே ஆன்சர் தெரியும்ல, அப்புறம் என்ன மயிரி கேட்கும். சரி என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு அவன் சின்ன ஒரு கிஸ் கொடுக்குறான். எஸ்யூடா பூனைக்குட்டி ரொம்ப மிஸ் பண்ணேன். பார்த்தா அப்படி தரல, வந்ததுமே ஏன் மேலையா பாஞ்ச? உன் ஃப்ரெண்டு மேலே தானே பாஞ்ச? அது ஒரு கோவம் பாசம் இல்லை என்னால சொல்லலாம். ஆனால் ஓ மேலே ஒன்லி ரொமான்ஸு ஒன்லி லவ் தானே. என்னடாலும் போகலாமா? எங்கே போகலாம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போனேன். 3 வருஷம் ஆச்சு, பட்டு பக்கமே போகலாமா? பொறுக்கி இன்னும் அதுலேயே தான் இருக்கியா? வயசு 30 ஆச்சு. 30 60 எனக்கு எப்பவுமே பூனைக்குட்டி ஸ்பெஷல் தான்டா, அதுலேயே விட்டு போயிட்டேன். ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கேட்டுட்ருக்கான். அப்போ ஹான் தான் இது தெரிந்தாது. அப்போது இங்கே டேமாவில் அப்படியே ஷோல்டரில் கை போட்டு ஜங்குக் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே டேவை பார்க்குறான். இந்த லைஃப் தானே எதிர்பார்த்தேன். அம்மா ஜங்குக் எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ பாரு, உன் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நீ என்கிட்டே தைரியமாக சொல்கிறான். அவங்ககிட்ட மட்டும் எங்கே சொன்னான், என்கிட்ட தான் சொல்கிறான். எடு வந்துட்டோம் ஆகலாம், வீட்டுக்கு எப்படிப்பட்ட மருமகளை கூப்பிட்டாரான்ட்டு. நீயுமா? நான் சரி எனக்கு என்ன எலி இங்கே அம்மனமாக ஓடுது, ஏன்னா எங்கே டஸ்ட் போட்டிருக்கு சொல்ல என்னென்ன? அது 5 வருஷம் ஆச்சு ஒன்று என்ன கட்டி பிடிச்சி தூங்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் அரியா
மயிரே, இது என்னடா கேள்வி? நீ என்னோட அழகான பால் புட்டிடா. என்னோட பால் புட்டின்னு வா. சுங்கம் சுங்கம் என்ன பண்ற? டேட், என்ன பண்றீங்க? அப்பாவை தூக்கிட்டு சர்க்கஸ் காட்ட போறீங்களா? டேய், நீ ஒழுங்கா உட்காந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ரொமான்ஸ் பண்ணு. நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட ரொமான்ஸ் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் குட் நைட். நீ நடத்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜேகே தான் அப்படி தூக்கிட்டு போகிறான். சங்குக்கு என்ன பண்ணுற? பையன் பார்க்குறான். அவனும் இது லைஃப்பில் பார்க்க தானே போகிறான். இப்படியே பார்த்துட்டு போட்டோம். அப்பா மரியாதை பேசுகிறான். நீ சிப்படா பையன் முன்னாடி தூக்கிட்டு வருது. இன்னைக்கு இறக்கி விடு, நான் நடந்தே வந்துக்கிறேன். கொஞ்ச நேரம் கையை காலை வச்சு சும்மா இருக்கியாடா, ஆடிக்கிட்டே இருப்ப. பாரு, இதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் கூட நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். உன் கூட நிறைய வருஷம், நிறைய செகண்ட், நிறைய நிமிஷம், நிறைய நொடி வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் அதை பண்ண மாட்டேன் பால்குட்டி. உன்னை நல்லா என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன். அதனால் கம்முன்னு வா. ஐயோ ஓகே, ஆனால் இப்போ கீழே இறக்கி விடு. பையன் வேற பார்க்குறான். என்ன 18 வயசுன்னு நினைப்பா உனக்கு? ஆமாண்டா, எனக்கு 18 உனக்கு 18 அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான். ஓகே டார்மிஸ், இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து டேவும் ஜங்குக்கும் மாற்றி மாற்றி அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க லைஃப் லீட் பண்ணுவாங்க. ஓகே டார்மிஸ், பாய்.